சின்னக்கானல் கிராம பஞ்சாயத்திற்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுடன் காங்கிரஸ் துணை செயலாளரும் பஞ்சாயத்து தலைவரும் இணைந்து பல்வேறு திட்டங்களில் லட்சக்கணக்கான ரூபாய் ஏமாற்றியுள்ளதாக காங்கிரஸ் மண்டல கமிட்டியின் தலைமையில் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு மார்ச்சும் தர்ணாவும் நடத்தினர். முன் எம்எல்ஏ கேமினி போராட்டத்தை துவக்கி வைத்தார். மக்கள் கண்டிட்டில்ல பிரதிஷேதம் முதியவர்களுக்கு கட்டில் வாங்கியதிலும் மினி ஹைமாஸ் லைட் அமைத்தது உட்பட லட்சக்கணக்கான ஊழல் நடைபெற்றுள்ளதாக காங்கிரசின் குற்றச்சாட்டு. கூடாது எஸ்சி மாணவர்களுக்கான மேசை நாற்காலி விநியோகத்திலும் முருகன் கோவிலுக்கு அருகில் மினிமாஸ் லைட் அமைத்ததிலும் ஊழல் நடைபெற்றுள்ளதாக காங்கிரஸ் சின்னக்கானல் மண்டல கமிட்டியின் தலைமையில் எதிர்ப்பு போராட்டம் நடத்தியது. ஊர்வலமாக வந்த காங்கிரஸ் தொண்டர்கள் பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு முன்பாக தர்ணா நடத்தினர். எதிர்ப்பு தர்ணாவை தேவிகுளம் முன் எம்எல்ஏவும் முதிர்ந்த காங்கிரஸ் தலைவருமான ஏ.கே. மணி துவக்கி வைத்தார். மாநிலத்தில் ஊழல் செய்வதில் சின்னக்கானல் பஞ்சாயத்து முதலிடத்தில் உள்ளதாக ஏ.கே. மணி தெரிவித்தார். ஏதாச்சும் வளர்ச்சி திட்டங்கள் இருக்கின்றதா? இல்ல பகுதி ரோடு சீரடிச்சு கிடக்கு. கொஞ்சம் எப்படி கொடுத்தாரு? இங்க என்ன செய்யறாரு? இங்க எதுக்கு சட்டசபை உறுப்பினர் இல்ல? தேவையில்லை. அவங்களுடைய படம் 10 பைசா சின்னக்கானல் பஞ்சாயத்துக்கு செலவழி பண்ணதாக இல்ல, பஞ்சாயத்துக்கு இல்ல. இந்த பஞ்சாயத்து ரோடுகள்லாம் நீங்க போய் பார்க்கணும். எங்கேயாவது வளர்ச்சி திட்டங்கள் இந்த பஞ்சாயத்து செய்கின்றதா? என்ன இல்லை. இது ஒரு வளர்ச்சி திட்டம் உங்களை உபயோகிக்காத ஒரு பஞ்சாயத்தாக அழுவை ஊழல் நம்பர் 1 இருப்பாங்க. ஊழல்ல அது கூட தீவிர கூட கேட்டோம். அந்த அளவுக்கு மோசமான நிலையில இங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவிகள் பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் பஞ்சாயத்துகள் எல்லாம் ஆட்சி செய்கின்ற ஒரு செக்ரட்டரியாகவும் இங்க இருக்காரு. மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பினராயை பார்த்துதான் ஊழல்கள் படித்து முன் செல்வதாகவும் சின்னக்கானலில் மக்கள் வசிக்க இயலாத நிலைதான் தற்பொழுது ஊழலின் காரணமாக நடைபெற்று வருவதாகவும் முக்கிய உரையாற்றிய டிசிசி வைஸ் பிரசிடென்ட் கே.எஸ். அருண் தெரிவித்தார். சின்னக்கானல் மண்டல தலைவர் வேல்மணி தலைமை வகித்தார். கூட்டத்தில் தேவிகுளம் பிளாக் காங்கிரஸ் தலைவர் எஸ். விஜயகுமார், பிரதிநிதிகளான வள்ளியம்மா, சினிபேபி, ஜெயகீதா, ரமேஷ் போன்ற ஏராளமான தொண்டர்கள் பங்கெடுத்தனர். நியூஸ் பீரோ ராஜகுமாரி.